Hi friends, welcome back. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ஸ்கோர் TRB Gate. இந்த சேனலில் நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குரிய வீடியோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன்லேருந்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த சேனல் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக இனிமேல் போடுற அதாவது நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். லாஸ்ட் வீடியோவில் நான் எதை பற்றி போட்டிருந்தேன் அப்படின்னா ஹீப்போட பேசிக்ஸ் பற்றி போட்டிருந்தேன். அதாவது எப்படி வந்துட்டு ஹீப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். மின் ஹீப் மேக்ஸ் ஹீப் பற்றி கம்பேரிசன் பார்த்துருந்தோம். எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த ஸ்ட்ரக்சர் பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு பைனரி ஹீப்குள்ளே எப்படி வந்துட்டு ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து டிஆர்பியில் ஒன் ஆஃப் த டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸை அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பைனரி ஹீப் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக இருக்கும். அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது கம்ப்ளீட் பைனரி ட்ரீயில் எப்படி இருக்குது அதே மாதிரி ஒரு ஹீப் ட்ரீ அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக இருக்கணும். அதாவது என் நோட் ஆல்மோஸ்ட் ஹேவிங் 2 children இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாதிரி ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒன்று ரூட் வேல்யூ வந்து மினிமமாக இருக்கணும். ஹீப் ட்ரீயாக இருந்தது அப்படின்னா அதோட சில்ட்ரன் எல்லாமே வந்துட்டு ரூட்டை விட அதிகமாக இருக்கணும். அதாவது ரூட் வேல்யூ மினிமமாக இருக்கணும். அதோட நோட் வேல்யூ எல்லாமே வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். இதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இதை திருப்பி பேசிக் வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேசிக்ஸ் வந்து புரியும். முதல்ல வந்து ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக வந்துட்டு இதில் ஒரு எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. நம்ம முதல்ல வந்து ஒரு ஹோல் வந்து கிரியேட் பண்ணணும். டு இன்சர்ட் அண்ட் எலமெண்ட் இன்டு த ஹீப், அதாவது நியூவாக ஒரு ஹீப் ட்ரீ இருக்குது. அந்த ஹீப் ட்ரீக்குள்ளே ஒரு நோடை இன்சர்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு ஹோல் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது எங்கே வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, எந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, நெக்ஸ்ட்டு எங்கே, ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் இங்கே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரீ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா இந்த இடம் வந்து எம்டியாக இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இடம் எம்டியாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு நான் இங்கே தான் ஃபில் பண்ணணும். நான் இங்கே போய் நான் ஃபில் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நான் இங்கே தான் வந்து இன்சர்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல தான் வந்துட்டு நான் வந்து இது பண்ணணும். அப்படி அந்த இடத்துல அது இல்லை அப்படின்னா அது அந்த ஹீப் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம அந்த ஹீப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நான் ஸ்வாப்பிங்லாம் வந்து நம்ம பண்ணணும். நோட எலமெண்ட் வந்துட்டு ஒருவேளை அந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது, அந்த எலமெண்ட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து சூட் ஆகும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு எலமெண்ட்டை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஹீப் ஆர்டரை வயலேட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்லைட் பண்ணணும் எலமெண்ட். அதாவது நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணிகிட்டே அது கரெக்டாக என்ன அப்ராப்ரியேட் பிளேஸை வந்து அது கரெக்டாக இருக்கும்னு அதை ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த எலமெண்ட்டை வந்து அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ 14 வந்துட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த ட்ரீ. இந்த ட்ரீயில் இது ரூட்டு, இது லெஃப்ட் சைட் ட்ரீ, இது ரைட் சைட் ட்ரீயா. இந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் டு ரைட் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். இங்கே 65, 26, 32க்கு அப்புறம் இங்கே ஒரு எம்டி பிளேஸ் இருக்குது. இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம 19ஓட சைல்டில் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ இன்சர்ட் பண்ணுற எலமெண்ட் 14. இதை டேரெக்டாக நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஹீப் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அந்த இடத்துல வயலேட் அந்த கண்டிஷனை வந்து அது மீறதான் அர்த்தம். அதனால் அது கண்டிப்பாக அந்த இடத்துல இன்சர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹீப் ட்ரீயில் வந்து நோட் வேல்யூ அதாவது ரூட் வேல்யூ வந்துட்டு மினிமமாக இருக்கணும். ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்கணும். இதில் வந்து 13ன்றது மினிமமாக இருக்குது. இப்போ 14 பார்த்தீங்கன்னா 31ஐயும் 14ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். 14 தான் கம்மி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சில்ட்ரனோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும், நோடோட வேல்யூ தான் வந்து ரூட்டோட வேல்யூ தான் வந்து கம்மியாக இருக்கணும்னு சொன்னேன். அதனால் 14 இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணால் ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம மீறினதாக அர்த்தம். அதனால் அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹோலை வந்து அப்படியே ஒரு இது வந்து லிஃப்ட் ஸ்லைட் அப் மேலே போகிறேன். நான் 31 அங்கே தான், அதாவது 31 கீழே ஸ்லைட் பண்ணிவிட்டு நான் வந்து மேலே வந்து அந்த பபுள் ஹோல் இருக்கு இல்லையா அதை மேலே கொண்டு போயிடுறேன். அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ண முடியுமா 14ன்னு பார்க்குறேன். அப்பயும் வந்து பண்ண முடியாது. ஏன்னா 21 விட 14 வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் 14 வந்து கம்மி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதாவது ரூட் வேல்யூவை விட நோட் வேல்யூ அதாவது சில்ட்ரன் வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. 21 விட 14 வந்து கம்மி. அதனால் இந்த இடத்துலையும் நம்ம வந்து அதை ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லைட் பண்ண போகிறோம். அதாவது 21 இங்கேருந்து 21 இருக்கு இல்லையா, இங்கேருந்து 21 அப்படியே கீழே வந்து டவுன் பண்ணிடுறோம். டவுன் பண்ணோடனே அது இங்கே வந்துடுது, இந்த ஹோல் வந்து இங்கே போயிடுது. இப்போ அந்த ஹோலில் 14 இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். மேலே இருக்க ரூட் வேல்யூட கம்பேர் பண்ணால் ரூட் வேல்யூ வந்து 13. இப்போ மெயின் ரூட் தானே கம்மியாக இருக்குது, அதுக்கு கீழே 14, இந்த இடம் 16 இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக வந்து இது கம்மியான வேல்யூ மினிமம் வேல்யூ இந்த இடத்துல இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம 14 இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்படி தாங்க இன்சர்ட் பண்ணணும் ஒவ்வொரு டைம். இதை வந்து பர்குலேட் அப்னு சொல்லுவாங்க இந்த இன்சர்ஷனை. எதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பபுளை க்ரியேட் பண்ணி அதாவது ஒரு ஹோலை க்ரியேட் பண்ணி
அதை வந்து நம்ம மேலே கொண்டு போயிட்டே இருக்கோம். எந்த இடத்துல முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம் அந்த இடத்தோடு நம்ம கம்பேர் பண்ணுறோம். அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு நம்ம செக் பண்ணுறோம். இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்க நோட்க்கு போகிறோம். அங்கேயும் முடியலன்னா அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும் இல்லையா? மேலே தானே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு அந்த பபிள் ஹோல் வந்து மேலே போயிட்டுருக்கனால இதை வந்து பர்குலேட் அப்னு சொல்லுவாங்க. இந்த இதை இப்படி தாங்க வந்து ஹீப்பில் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், கம்பேர் பண்ணணும். இதில் ஆல்ரெடி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது சில்ட்ரன் வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது சைல்டு வேல்யூ வந்து ரூட்டை விட அதிகமாக இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லா இடத்துலையும் பாருங்கள். 13 இந்த இடத்துல 14, 16. இந்த 14 விட 24 21 அதிகம், 16 விட 19 68 அதிகம். அதேமாதிரி இங்கே 24 விட 65 26 அதிகம், 21 விட 32 31 அதிகம். இது மாதிரி தான் நம்ம எல்லா சைல்டும் வந்து நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணணும். இதில் வந்து டெலிஷன் வந்து எப்படி பண்ணுறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து டெலிட் மின் அப்படின்னா மினிமம். இப்போ ஒரு ஹீப் ட்ரீக்குள்ளே மினிமமானால் அது என்னவாக இருக்கும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரூட் வேல்யூ தான் வந்து மினிமமாக இருக்கும். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எதை வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம்னா ரூட்டை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஏன்னா ரூட்டோட வேல்யூ தான் மினிமமாக இருக்கும். டெலிட் மேக்ஸிமம்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ வந்து ரூட் மேக்ஸிமமாக இருக்கும் அப்போ தான் அதை வந்து நம்ம அந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ வந்து ரூட் தானே மினிமம், அதனால் நம்ம டெலிட் மினிமம்னும் போது ரூட்டை தான் டெலிட் பண்ண போகிறோம். இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது ஒரு ரூட்டாக இருக்கும்போது அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அந்த இடம் வந்து எம்டி ஆகிடும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல வேறு ஒரு நோடை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த டெலிஷன் ப்ராசஸ். இன்செஷனை விட டெலிஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மினிமம் இஸ் ரிமூவ்டு. ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு ஹோலை வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து ஹீப் வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஸ்மாலாக ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணதுனால. அப்போ என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக ஒரு எலமெண்ட் இருக்கு இல்லையா ஹீப் ட்ரீல. இப்போ இதுதான் ஹீப் ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இருக்க எலமெண்ட்டை தான் வந்துட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த எலமெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணணும். Now heap becomes one smaller. It follows the last element in the heap must move somewhere in the heap. மூவ் பண்ணணும். we repeat the steps until the element placed in the. ஒருவேளை அந்த லாஸ்ட்டாக இருக்க எலமெண்ட் வந்து அந்த இடத்துல ரூட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியலன்னா நம்ம ஸ்வாப்பிங் வந்து பண்ணணும். ஸ்வாப் பண்ணி, அதாவது ஸ்வாப்பிங்னா எந்த எலமெண்ட்டை வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம் கம்மியாக இருக்கிறது அப்படின்னா கம்பேர் பண்ணி ப்ளேஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம 13 தானே ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது டெலிட் மின் அப்படின்னும் போது ரூட் தான், அது ரூட் வேல்யூ தான். இந்த டயக்ராம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், 13 தான் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஏன்னா இதில் மினிமமாக இருக்கிறதே அது மட்டும்தான் மினிமமாக இருக்குது இந்த ட்ரீயில். அதனால் 13 ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 13 ரிமூவ் பண்ணிடுறோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க எலமெண்ட் 31 வந்து இன்சர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் 31 விட கீழே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். இங்கே வந்து 31 நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 13 வந்து இந்த ஸ்டெப் 1ல் வந்து 13 இருக்குது இந்த ட்ரீ. செகண்ட் ஸ்டெப்பில் இந்த 13 வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் அந்த எலமெண்ட் இல்லாதனால எம்டி ஹோல் போட்டுடுறோம். இந்த இடத்துல 31 இருக்குது லாஸ்ட் எலமெண்ட் இது தான். இந்த 31 அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். இங்கே 31 ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கீழே இருக்க சில்ட்ரனோட வேல்யூ எல்லாமே 13 விட அதிகமாக தான் இருக்கணும். அதிகமாகவா இருக்குது? இல்லை. அதனால் என்ன எலமெண்ட் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணணும். இது தாங்க செகண்ட் ஸ்டெப்பு. 31 ப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்மாலர் சைல்டாக என்ன இருக்கோ அதுக்கு கீழே வந்து ஒரு சைல்டு இருக்குது, அதை வந்து ஸ்லைட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், எம்டி ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு 31 ப்ளேஸ் பண்ண முடியல, அதனால் அதை தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் எலமெண்ட்டை கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ட்ரீ வந்து ஒரு நோட் வந்து ஸ்மாலர் ஆகிடுச்சு. அப்போ அதை அந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் வந்து ஸ்வாப்பிங் நடக்க போகுது. அதனால் அதை 31 தனியாக வச்சுருக்கோம். ஏன்னா 31 அந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. ஏன்னா 31 இன்சர்ட் பண்ணோன்னா அது ஹீப் ப்ராப்பர்ட்டியை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஏன்னா கீழே இருக்க நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த 31 விட கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கக்கூடாது. ஏன்னா சில்ட்ரனோட வேல்யூ வந்து ரூட் வேல்யூவை விட அதிகமாக தான் இருக்கணும். அதனால் 31 நம்ம ப்ளேஸ் பண்ணலை. இப்போ வந்து ரூட்குள்ளே என்ன வேல்யூ ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னா இந்த ரூட்க்கு கீழே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 14 16 இருக்குது. இந்த 14 16ல் பார்த்தீங்கன்னா எது ரொம்ப கம்மியாக இருக்குது, 14 தான் கம்மியாக இருக்குது. ரூட் வேல்யூ எப்பயுமே என்ன இருக்கணும்னு சொன்னால் மினிமமாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும். இப்போ 14 தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால 14 நம்ம ரூட்டாக ப்ளேஸ் பண்ணிடுறோம். 14 அங்கே போயிடுது.
நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 14 போயிடுது. அதனால் இங்கே 19 இருக்க இடம் என்ன ஆகிடுது, எம்டி ஆகிடுது. திருப்பி நம்ம இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு கீழே இருக்க 2 நோடு இருக்குது இல்லையா, அதோட சில்ட்ரன் இதில் எது கம்மியாக இருக்குது, 19 கம்மியாக இருக்குது. அப்போ பேரண்ட் நோட ரூட் வேல்யூ வந்துட்டு நோட் சில்ட்ரனை விட கம்மியாக இருக்கணும். அதனால் இப்போ கம்மியாக இருக்கிறது என்ன, 19 தானே கம்மியாக இருக்குது 21 விட. அதனால் 19 அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த ஸ்டெப்பு. இப்போ 19 இந்த இடம் என்ன ஆகிடுது, பபுள் க்ரியேட் ஆகிடுது, எம்டி பபுள். அடுத்தது 65-26 இருக்கு இல்லையா, 65-26 எது கம்மியாக இருக்குது, 65 26 26 தானே. அப்போ 26 அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். இங்கே ஒரு எம்டி ஹோல் வந்துடும். இங்கே பாருங்கள் 26 இங்கே போயிடுச்சா, இந்த இடம் எம்டி ஆகிடுது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 31 இருக்கு இல்லையா, இது தானே லாஸ்ட் எலமெண்ட்டை தான் நான் ஸ்வாப் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ 31 அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டா நம்மளோட இது எல்லாமே முடிஞ்சது. இப்போ நீங்கள் அந்த ஸ்டெப் 6 பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கும். 14 இருக்கிறதே எல்லாத்த விட மினிமமான வேல்யூவாக இருக்குது. ரூட்டு 14 விட 19 அதிகம், 16 அதிகம். இங்கே வந்துட்டு 19 விட 26 21 அதிகம், 16 விட 19 68 அதிகம், 26 விட 65 31 அதிகம், 21 விட 32 அதிகம். இப்போ அடுத்து ஒரு எலமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல தான் இன்சர்ட் பண்ணணும். டெலிட் பண்ணணும்னாலும் இப்போ அடுத்து 32 தான் எடுக்கணும். இப்போ இன்னொரு எலிமெண்ட் ஏதாவது நம்ம டெலிட் பண்ணோம், 32 தான் லாஸ்ட்டாக இருக்க எலமெண்ட், அதனால் அதை தான் டெலிட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணோம்னால லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறனால இங்கே லாஸ்ட்டாக ஃப்ரீயாக இருக்க இடம் இந்த இடம் தான், 32 ரைட், அதாவது 21 ரைட் சைடு. இந்த சைடில் தான் வந்துட்டு நாம் இன்சர்ட் பண்ணணும் எலமெண்ட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஹீப்பில் இன்சர்ஷனும் டெலிஷனும் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.